Hi friends, Assalamu alaikum. Welcome to the Tamil Android Tips. இந்த டிப்ஸ் மூலமாக நான் இங்கே இப்போது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வந்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து ஸ்மார்ட் ஆப்லாக்ங்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷனை லாக் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்லாக்கர் மற்றும் சிஎம் செக்யூரிட்டி இந்த மாதிரி சாஃப்ட்வேர்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ளிகேஷன். இப்போ நாம் இதை பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இது கிடைக்குங்கிறதுனால ஸ்மார்ட் ஆப்லாக் டைப் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஆப்லாக்கு வந்து என்டர் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலான பாஸ்வேர்டு வந்து 7777 இருக்குது. இனிஷியலான பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் உள்ளாகும்போது அந்த பாஸ்வேர்டை தான் நீங்கள் என்டர் பண்ணி உள்ளாக முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் அந்த 7777 பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு இப்போ உள்ளாகிறோம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்லாக் ஒன்று இருக்கும், அங்கே ப்ளஸ் அடையாளம் ஒன்று இருக்கும். அது கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷனை வந்து நீங்கள் லாக் பண்ண நினைக்கிறீங்கிறத வந்து இதுக்கு கொடுத்து நீங்கள் லாக் பண்ண முடியும். நான் வந்து மெசேஜஸை வந்து இப்போ நான் லாக் பண்ணுறேன். இப்போ லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டை வந்து நான் மாற்றணும். அப்படிங்கிறப்போ பாஸ்வேர்டு அண்ட் பேட்டர்ன் செட்டிங்கில் போயிட்டீங்கன்னு சொன்னால் லாக் டைப் நான் வந்து பேட்டர்னில் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் பேட்டர்னில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எத்தனை டொட்டில் வந்து நீங்கள் அந்த பேட்டர்னை க்ரியேட் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். நான் வந்து 3x3 கொடுத்து வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒருவேளை நாம் அந்த பேட்டர்னை மறந்துட்டோங்கிறப்போ வந்து ஈஸியாக நாம் எடுக்கக்கூடிய மாதிரி இன்னொரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ண வேணும். நான் வந்து 8080 பாஸ்வேர்டை செட் பண்ணிடுறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பேட்டர்ன் ஸ்டெல்த்துன்னு ஒன்று கீழே இருக்கும் பாருங்கள். அதுக்கு நீங்கள் டிக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சரி அடையாளம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட நீங்கள் வரைவீங்க. அந்த பேட்டர்ன் வரையும் போது அந்த பாஸ்வேர்டு வந்து யாருக்குமே காட்டக்கூடாது, அந்த வரைகிற அந்த கோடு விளங்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நீங்கள் எதை டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் மெசேஜ் வந்து லொக் ஆகிருக்கும். ஓகே, இது நார்மலாக லொக் போட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் விளங்கிடும். அப்போ இதை எப்படி மறைக்கணுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வேலை. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேக்ங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது ரெட் கலரில் மாறிடும். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் லாக் பண்ண அந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் உள்ளாகும்போது ஒரு எரர் மெசேஜ் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, ஒரு எரர் மெசேஜ் ஒன்று கிடைக்கும் பாருங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி மெசேஜ் ஹேஸ் ஸ்டாப்டுன்னு காட்டுது. இது வந்து ஒரு கிராஸ் ஆகிட்டுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று. இப்போ நான் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறவங்க இது ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வெளியாயிடும். ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஓகேங்கிறத நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஓகேங்கிறத வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லாக் மெனு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லாக்கை திறந்துடலாம். இது ரொம்பவே ஃப்ராங்கான, அதாவது மற்றவங்களை கொஞ்சம் ஏமாற்றக்கூடிய மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. இப்போ வந்து மல்டிபிள் பாஸ்வேர்டுங்கிறத நாம் பார்க்கலாம். மல்டிபிள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம் சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் தனித்தனியான லாக் போட்டுக்க முடியுங்கிறது வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் விரும்புகிற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு, ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து ஒவ்வொரு பாஸ்வேர்டு இதன் மூலமாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நாம். ஓகே, நான் பாஸ்வேர்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் என்னோட 2 பாஸ்வேர்டு. நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்போ பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியை தந்திருக்கேங்கிற நம்பிக்கையோட வந்து ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து எனேபிளில் இருக்குது. அது ரெட் கலரில் மாறும்போது நீங்கள் அந்த க்ரீன் கலர் டச் பண்ணி ரெட் கலரில் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் அந்த லாக் வந்து டிசேபிள் ஆகிடும். அதாவது அது லாக் ஒர்க் பண்ணாது. அதை டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் க்ரீன் கலரில் மாறிடும். திரும்ப வந்து அந்த லாக் எனேபிள் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதன் மூலமாக பயனடையட்டும் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். பாய்.